ஒவ்வொரு திருவிழாவும் நாம் பொதுவாக பாரத மக்கள்னு சொல்லலாம். அது வடநாட்டிலிருந்து தென்னாடு வரைக்கும் பண்டிகைகள் நிறைந்த ஒரு தேசம் தான். இப்போ வெளிநாடுக்குள்ள வந்தால் கூட நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்மளுடைய பக்தி எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனாலும் அதுக்கு ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடும் பொழுது அதுக்கு பின்னாடி ஆன்மீக விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுட்டு நம்ம இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாடும் பொழுது அதோடைய முழு பலனை எடுக்க முடியும். அப்போது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர விஸ்வவித்யாலயம் உலகம் முழுவதும் இருக்கிறது என்ன முக்கியமாக சொல்லப்படுதுன்னா, நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக விஷயங்களை, அதாவது ஒவ்வொரு திருவிழாவுக்கும், ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும், ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய முக்கியத்துவத்தை, ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டு அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதில் இப்போ நவராத்திரி கொண்டாடுறோம், 9 நாட்கள் கொண்டாடப்படுது. கடைசி நாள் தசரான்னு சொல்லி கூட வாழை வெட்டு அப்படின்னு நம்ம தமிழர்கள் நம்ம கொண்டாடுறோம். சிவனுக்கு ஒரு நாட்களை கொண்டாடப்படுது. இந்த முக்கியத்துவம் என்ன? இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளில் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்துவதாகவும், அப்போ அசுரர்கள் போய் தேவி கிட்ட முறையிடுவதாகவும், அப்போ தேவி என்ன பண்ணுறாங்கன்னா சிவனை நோக்கி தவம் பண்ணுறதாகவும், அந்த தவத்தின் மூலமாக பெற்ற சக்தியின் மூலம் அசுரர்களை அழித்து மறுபடியும் தேவர்களை வாழ வைத்ததுன்றது கதைகள். அப்போ அந்த தேவிகள் கிட்ட அந்த சக்தி, சிவன் கிட்ட பெற்ற சக்தியை பெற்றது போல அந்த அம்மன், அந்த ஜெகதம்பாள் அப்படின்னு சொல்லலாம், தாயின்னு சொல்றோம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வணங்கும்போது, நம்ம வணங்கும்போது அவங்க அந்த சக்தியையும் அந்த பலத்தையும் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை, சூழ்நிலையை கையாண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான, சக்தி நிறைந்தவர்களாக, செல்வம் நிறைந்தவர்களாக, நல்ல அறிவு நிறைந்தவர்களாக நம்ம வாழ்வதற்கான அந்த வழிபாடு தான் நவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 3 நாள் துர்க்கையை பற்றி நம்ம துர்க்கை அம்மனுக்கு why we are praying Durga. Durga is powerful. நம்ம கிட்ட ஏதாவது துர்க்கை யாரை வெற்றி அடைஞ்சார் பார்த்தீங்கன்னா வாகனமாக பார்த்துருப்பீங்க. சேரியட் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கமோ, புலியோ, லயனோ, இல்லை டைகரோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காக காமிச்சிருக்கிறாங்க? கையில் பார்த்தீங்கன்னா மெனி வெப்பன்ஸ் கையில் இருக்கா இல்லையா? கைகளில் நிறைய வச்சுருக்காங்க. அவங்க உண்மையாக போய் அந்த மாதிரி யார்ட்டாவது சண்டை போட்டாங்களா அப்படின்னா அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மக்குள்ளேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசுர குணங்கள் இருக்கா இல்லையா? நல்ல குணங்கள் இருக்கு, அசுர குணங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ இறைவன்கிட்ட நம்ம என்ன முறையிடுறோம்? என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தீய குணம், பழக்கம் என்னை விட்டு போகணும்னு தானே கேட்குறோம். அப்பப்போ அன்பு இருக்கு, அப்பப்போ நல்ல குணங்கள் இருக்கு, அப்போது கெட்டது செய்யாமல் இருக்கும். ஆனால் அதிகமாக செய்யறது என்ன அப்படின்னா தவறுகள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா செயல்களாக இருக்கு. அப்போ அதிலிருந்து விடுபடணும்னு கேட்குறோமா இல்லையா? அப்போ உண்மையாக நம்மக்குள்ள இருக்கிறப்ப அம்மன் என்ன பண்றாங்க அப்படின்னா, தவம் இருந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய அவகுணங்களை நீக்கி, இல்லைன்னா அந்த சிவன் சக்தியை வாங்கி நம்ம கற்றுக்கக்கூடிய அந்த அவகுணங்களை அழிப்பதற்கான சக்தியை கொடுக்குறோம். அப்போ நம்ம அந்த கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. நிறைய வெப்பன் வச்சிருக்காங்க, சண்டை போடுறதா? உண்மையா அப்படி மாட்டாங்களா அப்படின்னா இல்லை. தேவிங்களை பாடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வகுண சம்பன், சோழகலா சம்பூர்ண, சம்பூர்ண நிர்வீகாரி, அகிம்சா பரமோதரம். அப்படி அகிம்சா பரமோதரம், முதல் தர்மமே அகிம்சையா இருக்கும் பொழுது எப்படி அவங்க மற்றவங்களை துன்புறுத்த முடியும்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ உண்மையா என்ன அப்படின்னு சொன்னால், புகழுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்களை, காம, குரோத, லோபமோ, அகங்காரம் சொல்றோம், அதை வெற்றி அடைகிறாங்க. எதன் மூலமாக வெற்றி அடைகிறாங்கன்னா, இறைவனுடைய பெற்ற ஞான வாள் அப்படின்னு சொல்லலாம், ஆயுதங்கள் மூலியமாக
மூலியமாகவும் யோக சக்தியின் மூலியமாக வெற்றி அடையும். அப்போ நம்ம துர்கா பூஜை பண்றோம் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பலவீனங்களை வெற்றி அடைகிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 நாள் நம்ம என்ன பண்றோம், லட்சுமியை வந்து மகாலட்சுமின்னு சொல்றோம். வீட்டுக்குள்ள வரும்போது கூட என்ன சொல்றோம், மகாலட்சுமி கால் எடுத்து வாய்மா அப்படின்னு சொல்றோம். காசு பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டுற மாதிரி கையில இருந்து காமிச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன, அது ஒரு ஸ்தூலமான செல்வமா அப்படின்னா கிடையாது. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமாக பெண், அந்த வீட்டுக்கு திருமணம் பண்ணி போகக்கூடிய ஒரு பெண் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மக்குள்ள என்றைக்கு அவகுணங்கள் போகுதோ அப்போ நம்ம தெய்வீக குணங்கள் நமக்குள்ள உயர்ந்த நிலையே நிற்குது. அந்த தெய்வீக குணங்களை நமக்குள்ள கொண்டு வரோம் ஸ்தூலமான செல்வம் என்பது தானாக வந்தது. இப்போ நமக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு இந்த டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றோம், உலகம் முழுவதும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. ஆனா இங்கே குறை என்ன இருக்கு, ஏன் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு குறைஞ்சு போச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கிறது குறைஞ்சு போச்சு, மற்றவர்களோட ஒத்துழைப்பு என்பது குறைஞ்சு போச்சு. அதுக்கு பதில் ஈகோ இருக்கு, அகங்காரம் இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு, அன்பு இல்லாம போகுது. அப்போ இதெல்லாம் ஈவில். ஆனா நல்ல குணங்கள் நமக்குள்ள கொண்டு வரும்போது உண்மையான செல்வம் என்பது அந்த செல்வம் தானே. நீங்க கோடிக்கணக்கா பணம் வச்சிருந்தாலும் குடும்பத்துல வந்து அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லைன்னா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ உண்மையான மகாலட்சுமி நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள எந்த அளவுக்கு தெய்வீக குணம் வருகின்றதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை நல்லது. அப்போ முதல்ல மக்களுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான இந்த விரதத்தை எடுக்கணும் இன்னைக்கு. அதே நேரத்தில் 3 நாள் மகாலட்சுமி கொண்டாடுறோம்னா அவங்கள போல தெய்வீக குணங்கள், தெய்வத்தில் இருக்கிற குணம் யார் இருக்குதோ அவங்கள தெய்வம் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா தேவர்கள் சொல்றோம். 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி பாரத பூமின்னு சொல்றோம். அப்போ அந்த தேவிகள் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி வழிபாடு பண்றது. அப்ப நமக்குள்ள அது கொண்டு வந்தா தானே இந்த நவராத்திரியை கொண்டாடுறதுக்கு அர்த்தம் இருக்கு. 3ஆவதாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரஸ்வதி இல்லையா. சரஸ்வதிக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா கல்விக்குன்னு சொல்றோம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட குழந்தைய ஆரம்பிக்கணும்னா அதை வந்து என்ன பண்றோம், அதை வந்து வித்யா தேவி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன கல்வியை கட்டுறாங்க, சரி கல்வியோடைய முக்கியத்துவம் என்ன. இப்ப நிறைய படிச்சிருக்காங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கா வந்து சம்பளம் வாங்கவும் இருக்கிறாங்க. ஆனால் கல்வியோடைய முக்கியத்துவம் என்ன, ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காருன்னு என்ன நிறைய சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தமா. எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த கல்வி என்பது நாகரீகம் நிறைந்தவன்னு சொல்றாங்க. கல்வி என்பது ஒரு மனிதனை நல்ல குணவானாக உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவனாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்பதான் அந்த கல்வி இன்னைக்கு இருக்க அந்த கல்வி. அப்ப தேவி எந்த கல்வியை கற்றா, இறைவனிடம் எந்த கல்வியை பெற்றது, அவங்க எதுக்கு அவ்வளவு மகிமை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக மாறுவதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் இல்லையா. ஆன்மீக விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த தேவியை வணங்கும் போது அந்த தெய்வீக குணங்கள் நமக்குள்ள வரணும். இதை 3 நிலையில வச்சுக்கீங்க. ஒன்று நமக்குள்ள இருக்கக்கூடிய வீரமாக இருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அவகுணங்களை சக்திசாலியாகி நமக்குள்ள ஒரு நல்ல தெய்வீக குணங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது, 3ஆவது உண்மையான ஆன்மீக ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும். அதான் 10ஆவது நாள் வாழை வெட்டு, இல்லைன்னா தசரான்னு சொல்றாங்க. தசரான்னா 10, 6ஆனா வெட்டுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கை வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளி வருது. தீபாவளினா புது ஆடை போடுறோம், சந்தோஷம், ஆனந்தம், வாழ்க்கை ஒளிமயமாக மாறியது. இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில இந்த நவராத்திரியை கொண்டாடி எல்லாம் வல்ல மூலவர்னு சொல்றோம், முழுமுதல் கடவுள் சிவன் கோயில் இருக்கிற அந்த இறைவனுடைய அருளை பெற்று எப்படி தேவி தேவர்கள் வாழ்க்கையில வந்து தங்களையும் இருக்கக்கூடிய அவகுண நிலைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த கலியுகத்துல இப்போ இந்த நவராத்திரியில எல்லாம் வல்ல இறைவனின் தேவிகளுடைய அருளையும் பெற்று உங்க வாழ்க்கை எப்பொழுதுமே வெற்றியாக சக்தி நிறைந்ததாக
அதே நேரத்தில் செல்வம் நிறைந்ததாக, ஆரோக்கியம் நிறைந்ததாக, நல்ல ஞானம் விஸ்டம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி, அதே நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் கூட எங்களை எல்லாம் அழைத்து இந்த மாதிரி சிறிய ஒரு ஆன்மீக விஷயங்களை உங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கோயிலுடைய நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கும், அதே நேரத்தில் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குருமார்களுக்கும், இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஷயத்தின் சார்பாகவும் என்னை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. परिपूर्णं तदस्तु ते लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।